ஜெகத்கத்ரும் ஜெகத்தாத்ரும் ஜெகத் சம்ஹாரகாரிணும் முனிவி சம்ஸ்துதாம் பத்ராம் வந்தே துவாம் மோக்ஷதாயினும். இந்த நவராத்திரி காலங்களில் அனைவரும் அம்பிகையை வழிபடுதல் வேண்டும். ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே குரு தத்துவம். அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்துக்கும் ஆதாரம் ஆன அம்பிகை வரையிலும் நவராத்திரி குழுவில் இடம்பெறும். ஆன்மா படிப்படியாக பரிணாமம் அடைகிறது. ஒன்றுமில்லாத அகிரிணைத்தன்மையில் தொடங்கி ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினங்கள் தொடர்ந்து 6 அறிவு நிலையும் கண்டு அதனையும் தாண்டி முனிவராய் மனமும் மதமும் அடங்கி பின்னர் தெய்வீக நிலைக்கு உயர்த்துகிறது. அவ்வாறு உயரும் ஆன்மாவை அம்பிகை தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாள் என்பதே கொலு வைப்பதன் தாத்பரியம். இந்த தாத்பரியத்தை பின்பற்றி அழகப்பா பதுன்ம மேல்நிலைப் பள்ளியில் ஒவ்வொரு நவராத்திரியின் போதும் கொலு வைத்து அம்பிகையை வழிபடுகிறார்கள். அம்பிகையின் அருளை பெற அழகப்பா கல்வி குழுமத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளோர் அனைவரும் வந்து கலந்து கொள்கின்றனர். 9 நாட்களில் செய்யும் 9 வகை அலங்காரங்கள் கண்களை கவரும், பக்தி பரவசமூட்டும். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவன் ராத்திரி. உண்ணாமல் உறங்காமல் விரதமிருந்து வழிபட வேண்டிய தினம் அது. அம்பிகைக்கோ 9 ராத்திரிகள். அம்மையானவள் தான் உண்ணாமல் இருப்பதை பொறுப்பாளா? எனவேதான் நித்தம் ஒரு பிரசாதம். இங்கு இந்த 9 நாட்களிலும் அம்பிகையை போற்றி பாடல்கள் பாடப்பட்டு நிவேதனம் செய்யப்படுகிறது. இவ்வாறு 9 நாட்கள் சிறப்புடன் கொண்டாடி 10ஆம் நாள் விஜயதசமி என்று ஆனந்த வாழ்வு அளித்திட வேண்டும், அன்னையே எம்மேல் இறங்கிட வேண்டும், நானும் உன்னை தொழுதிடல் வேண்டும், நலமுடன் வாழ அருளல் வேண்டும் என்று அன்னையை வணங்கி இனிதே நவராத்திரி விழா நிறைவுறும்.